அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இன்று தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற சௌமியா அன்புமணி கைது செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனிடையே கைதான ஞானசேகரன் குறித்து புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து சௌமியா அன்புமணி தலைமையில் பாமக மகளிர் அணியினர் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இன்று தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றனர். ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்ட சூழலில் போராட்டத்தை ஒடுக்க நினைப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என சௌமியா அன்புமணி தெரிவித்தார். குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு இவ்வளவு போலீஸ் போகல, நாங்க போராட்டம் பண்ணவன எங்களை பிடிக்கிறதுக்கு இவ்வளவு போலீஸ் வந்திருக்குது. இது என்ன நீதி, என்ன நியாயம்? இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். இதனையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற சௌமியா அன்புமணி உள்ளிட்ட பாமகவினரை காவல்துறையினர் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பாமக போராட்டத்திற்கு அனுமதி அளிக்க உத்தரவிட முடியாது என்று மறுப்பு தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் பெண்கள் பாதுகாப்பில் உண்மையான கவனம் செலுத்தாமல் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை அரசியலாக்குவது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளது. இதனிடையே மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் நேர்மையான விசாரணை நடத்தி குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் கைது செய்யப்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் இன்று வலியுறுத்தியுள்ளார். குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அனைவரையும் கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். கைது செய்யப்பட்ட நபருக்கு உடனடியாக பிணை வழங்கக்கூடாது. பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகளை கட்சி சார்ந்து பார்க்க கூடாது என பாஜகவை சேர்ந்த நடிகை குஷ்பு கூறியுள்ளார். எங்களுக்கு பின்னாடி பாஜக இருக்கு, அது வேற விஷயம். ஆனா தயவு செஞ்சு அது பொலிட்டிக்கல் ஆக்காதீங்க. முதல்ல நீங்க ஆடுற மாநிலத்துல இது நடக்கலையா, உங்க மாநிலத்துல இது நடக்கலையா? பெண்கள் உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஃபுட்பால் கிடையாது. இங்கே அங்கே தூக்கி வீசி அவளை பத்தி பேசுறதுக்கு. இது ஒரு புறம் இருக்கு. அண்ணா பல்கலை பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரனின் செல்போனை ஆய்வு செய்த சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் வீடியோக்களை ரெக்கவரி செய்து வாட்ஸ்அப் சாட் குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பள்ளிக்கரணை அமைந்த கரையில் பல்வேறு வீடுகளில் பூட்டை உடைத்து ஞானசேகரன் கொள்ளையடித்து வந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து பாஜக மகளிர் அணி சார்பில் நாளை நீதி பேரணி நடைபெறுவதாக இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் இருந்து சென்னை வரை பேரணியாக செல்ல பாஜக மகளிர் அணியினர் திட்டமிட்டுள்ளனர். செய்தியாளர் ஜான் கிறிஸ்டோபர் வழங்கும் கூடுதல் தகவல். பேரணிக்கான அனுமதியை மதுரை மாநகர காவல்துறை மறுத்துள்ளது. மீறி நாளை பேரணியாக சென்றால் கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என மதுரை மாநகர காவல் ஆணையர் தகவல் தெரிவித்துள்ளார். கல்பனா. நன்றி ஜான் கிறிஸ்டோபர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.